அருவும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்த நன்னுலகம் உய்ய. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதரும் ஏறுமுகம். நாம் அறிமான் சரவணன். நாம் இன்றைய பதிவு, அதுவும் இன்று செவ்வாய்க்கிழமை என்று பார்க்கக்கூடிய தொடரானது கந்த புராணம் 22வது பாகம் பார்க்க போறோங்க. சரி, இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது என்ன தெரியுமா? மாயை என்னும் தாரகாசூரனை போரிட சென்ற முருகன். சரியா? இன்றைய பதிவானதுமே ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போது, அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முருகனுடைய அருள் எல்லாருக்கும் சென்றடைய வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் பல பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முருகப்பெருமானுடைய அருமை பெருமையை சொல்லக்கூடிய அற்புதமான கந்த புராண தொடரானது நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குங்க. அதனால எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அதற்கு இடையில ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நிறுத்தி இந்த கந்த புராண தொடரை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை முருகன் நிச்சயமா கொடுப்பார். அதனால தொடரானது தொடர்ந்து உங்க ஃபோனுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற பெல் பட்டனையும் கொடுத்துருங்க. அப்போதான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவானது உங்களுக்கு தினமும் நோட்டிஃபிகேஷன்லாம் சேரும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாம். என்னங்க, நாமும் போருக்கு கிளம்பிடலாமா? ஐயனோட சேர்ந்து போகிற போக்க பார்த்தா அதான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்க. அதாவது இப்போ அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, படைத்தளபதியாக இருக்கக்கூடிய வீரபாகுவை படைகளோடு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் நீ தாரகாசுரனை அழைத்து கொண்டு விட்டுருவா அப்படின்னு முருகப்பெருமான் சொல்கிறாரு. அதன்படியே வீரபாகவும் வீரர்களோட என்ன பண்றாரு? தாரகாசுரனை அழிக்க போறாரு. அங்க போய் அவரால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டு பாக்குறாரு. அவன் ஒரு மாயக்காரன், வித்தக்காரன்றதுனால வீரபாகுவையை நிலைக்கொலை செய்து அந்த கிரௌஞ்சி அந்த மலைக்குள்ள அந்த மாய வலையில சிக்க வைத்துட்டான். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவேந்திரன் என்ன பண்றாரு? இதுக்கப்புறம் நம்மளால சமாளிக்க முடியாது, தாரகாசுரனை நம்மளால சமாளிக்க முடியாது, முருகனிடம் நம்ம தஞ்சம் அடைஞ்சே ஆகணும், முருகன் வந்தால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு இந்திரன் என்ன பண்றாரு? முருகனை பார்க்க வர்றாரு. முருகனை பார்த்ததும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்ன உடனே முருகனுக்கு கோபம். என்னன்னா, ஏற்கனவே மக்களை நீ இவ்வளவு துன்புறுத்திக்கிட்டு இருக்க, இன்னமும் உன்னுடைய ஆணவமானது அழியவே இல்லையேன்னு முருகன் கோபப்பட்டு வெகுண்டு எழுந்து என்ன பண்றாரு? தாரகாசுரனை அழிக்க நானே வரேன் அப்படின்னு நம்ம வீரவேல் சக்தி வேலை எடுத்துக்கிட்டு ரதத்துல ஏறி அமர்றாரு. வாயு பகவான் வேகமா ரதத்தை செலுத்துறாரு. இப்போ எங்க நிக்கிறாங்க? கரெக்டா போர் நடக்கக்கூடிய போர்க்களத்துல முருகன் நிக்கிறார். அவர் நின்ன உடனே நம்ம வீரர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. என்னன்னா, நம்மை காக்க நம்மை ரட்சிக்க எம்பெருமான் திருக்குமரனே இங்க வந்துட்டாரு போர்க்களத்துக்கு அப்படின்னு இது வரைக்கும் சோர்வா ஒரு மாதிரி இருந்தாங்களே. ஏன்னா நம்ம ஜெயிப்போமா மாட்டோமான்னு தெரியல, படைத்தலைவராக இருக்கக்கூடிய வீரபாகு எங்கன்னு தெரியல, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு இருந்த வீரர்கள் எல்லாரும் முருகன் அப்படி நின்ன உடனே தேர்ல அந்த போர்க்களமே அப்படி அதிருது. இப்ப என்னன்னா, எங்க இல்லாத உற்சாகம் வந்துருச்சு. ஏன்னா நம்முடைய தலைவனே நின்றுட்டாரு, முருகன் நின்றுட்டாரு, இதுக்கப்புறம் நமக்கு என்ன அப்படின்னு இவங்க சோர்வா இருந்தவங்க எல்லாரும் ஒரு துடிப்போட சந்தோஷமாயிட்டாங்க. இந்த வேகத்திலே என்ன பண்றாங்க? அசுரர்களை சண்டை போறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயத்தமாகி இவங்க தயாரான நிலையில் இருக்காங்க. இப்போ போர்க்களத்துல முருகன் நின்ன உடனே வீரர்கள் எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சு இப்போ அசுரர்கள் எல்லாரையும் இவங்க அடிக்கிறாங்களே, அசுரர்களை ஓட ஓட விட்டதும் இவங்க ஓலம் விட்டுட்டு ஓடுறாங்க. செய்வது அறியாது இவங்க திகழ்த்து என்ன பண்றாங்க? திடீர்னு எங்க இவ்வளவு வீரம் வேகம் வந்ததுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் நாலாபுறமும் ஓடுறத பார்த்ததும் தாரகாசுரன் நிக்கிறான். என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது இங்க போர்க்களத்துல? என்ன நடக்குது? இதுவரை இருந்த சூழல் வேற, இப்ப இருக்கிற சூழல் வேறவா இருக்கே அப்படின்னு பார்த்ததுமே ஐயன் முருகப்பெருமான் நிக்கிறத பார்த்துட்டாரு. இப்ப தாரகாசுரன் நிக்கிறான். நின்ன உடனே முருகப்பெருமான பாக்குறான். முருகப்பெருமான பார்த்த உடனே தாரகாசூரன் கேட்கிறான், என்னன்னா, நீதான் முருகப்பெருமானா, மகேஸ்வரனுடைய புதல்வனா? அவர் பேசுறத அப்படியே சொல்றவங்களுக்கு, அதாவது ரொம்ப ஒருமையில முருகப்பெருமானா அதட்டி கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. என்னன்னா, நீதான் மகேஸ்வரனுடைய புதல்வனா? மகேஸ்வரருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இங்க போர்க்களத்துல நீ இங்க கூட நேருக்கு நேரா நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தாரகாசுரன் கேட்கிறாரு. அதாவது உங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது பிரச்சனை கொடுத்தா நீ எனக்கு கேட்கறது நியாயம் உண்டு. ஆனா நீங்க 2 பேருமே எதுக்கு தேவர்களுக்காக பணிஞ்சுக்கிட்டு எங்களை நீங்க அடிக்கணும்னு நிக்கிறீங்க? என்ன காரணம் அப்படின்ற மாதிரி தாரகாசுரன் குரல் கொடுக்குறான். இதை பார்த்ததும் முருகன் சொல்றாரு, தாரகா, உனக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை.
ஆனா உன்னுடைய செயலானது மற்றவர்களை துன்புறுத்தும் வகையில இருக்கு. தேவர்களை நீ ஏன் துன்புறுத்துற? அவங்களுடைய இருப்பிடத்துக்கு சென்று அவங்களை எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்துற, அவங்களுடைய இடம், அவங்களுடைய பதவின்னு எல்லாத்தையும் நீ ஏன் அபகரிக்கிற? எல்லாருக்கும் ஏன் நீ துன்பத்தை கொடுக்குற? நீ தர்மத்தை அழித்து அதர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு நீ நினைக்கிற. அதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. தர்மத்தை நிலைநாட்டவே நான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போதும் கடைசியாக ஒரு வாய்ப்பு நான் தரேன். இது எல்லாத்தையும் நீ விட்டுது, அதாவது அசுரர்களை துன்புறுத்துது, பொதுவான மக்கள் எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்துது, இது எல்லாத்தையும் விட்டுது. இப்பவே நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். நாங்க வந்தபடியே நாங்க போயிடுறோம். அந்த போரானது இதுவே எப்படியே நிற்கும். யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. நீ உன் நல்வழியை பார்த்துட்டு நீ போயிடு அப்படின்னு முருகன் இப்பவும் ஒரு வாய்ப்பை தாரகாசுரனுக்கு கொடுக்குறாரு. ஆனா அவன் தான் ஆணவத்தின் உச்சத்துல இருக்கிறான் இல்லையா? நீ சொல்றதை கேட்டதும் ஏளனமா சிரிக்கிறான். யாரு? தாரகான் ஏளனமா சிரிக்கிறான். என்னன்னா, உனக்கு ஒன்று தெரியுமா? போய் உன்னுடைய விஷ்ணு பகவானிடம் கேட்டுப்பாரு, அங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. அவர் என்னுடைய வீர தீர செயலை பத்தி சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி தாரகாசுரன் முருகனிடம் சொல்றாரு. அப்ப முருகன் சொல்றாரு, தெரியும் தெரியும், எனக்கும் உன்னை பத்தி தெரியும். அதாவது விஷ்ணு பகவானுடைய மிகப்பெரிய ஆயுதமா இருக்கக்கூடிய சக்கராயுதத்தையே நீ ஆபரணமா மாற்றி உன்னோட கழுத்துல போட்டுக்கிட்ட, அதை தானே நீ சொல்ல வர. அது எல்லாத்தையும் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த அட்டுழியத்தை எல்லாத்தையும் அடக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கிறேன். உன்னுடைய ஆணவத்தை நான் அழித்தே தீர்வேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய கையில் இருக்கும் வேலாயுதத்தின் சக்தியை நீ உணர மாட்டாய். என்ன சொல்றாரு முருகன்? என் வேலாயுதத்தின் சக்தியை நீ உணர மாட்டாய். அதை நீ அவ்வளவு சாதாரணமாக எண்ணி விடாதே. அதனுடைய வீரியத்தை நீ வெகு விரைவிலே புரிந்து கொள்வாய். உன்னை ஓடவிடும் என்பதை அதை மறந்து விடாதே அப்படின்றத ஐயன் சொல்றாரு. அது நம்ம கையில் இருக்கக்கூடிய வேலவன் சக்தி வேலை பற்றி முருகன் சொல்றாரு. ஆனால் தாரகாசுரனோ ரொம்ப அலட்சியமா சிரிக்கிறான். என்ன, நீயே ஒரு பொடியன், உன் கையில் இருப்பதோ ஒரு கொம்பு போல உள்ளது, அது என்னை தீண்டி விடுமா? அது என்னை ஓட செய்து விடுமா? நீ என்ன பிதற்றுகிறாய் அப்படின்ற மாதிரி ரொம்ப நக்கலா சிரிக்கிறாரு. யாரு? தாரகாசுரன். முருகன் பார்த்தாரு, இது ஒன்றும் சரிப்பட்டு வரா மாதிரி இல்லை. அதாவது ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னுவாங்க. உன்னை உன் வழியிலேயே சென்று அடிக்கிறேன் பாரு அப்படின்னு என்ன பண்றாரு? வில்லம்பானதை தொடுக்க ஆரம்பிச்சு விட்டாரு முருகப்பெருமான். இப்போ தாரகாசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் சண்டை நடக்குது இப்போ போர்ல. ஐயன் பானங்கள் விட 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 என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 1000 பானங்கள் அவன் மீது பாய்ந்து சென்று விடுகிறது. அவன் மேலே பட்ட பானங்கள் ஒவ்வொன்றும் சிரத்தை சிதைக்கின்றது, கண்ணை பிளக்கின்றது, முகத்தை சிதைக்கின்றது, கைகள் படுது அப்படின்னு அவன் உடம்பு முழுக்கவே அப்படியே அம்புகளால கொத்தப்படுது. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி நிலை குலைந்து விட்டான். ஆனாலும் அவனோட ஆணவமான அந்த பேச்சானது மட்டும் அடங்கவே இல்லை. முருகன் பார்த்தாரு, கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம வில்லம்பானதை முழுக்க அவன் மீது செலுத்த என்ன ஆகுதுன்னா, அவன் நிலை குலைந்து ரத்தம் உடம்புல இருந்து அப்படியே கொப்பளிக்கிற அளவுக்கு உடம்பு முழுக்க அந்த வில் அம்பானது பாய்ஞ்சிருச்சு. இதனால என்ன ஆகுது? அவன் மயக்கம் போட்டு கீழே விடுறான். அவன் கீழே விழுந்தோம், தலைவன் கீழே விழுந்துட்ட உடனே அவ்வளவுதான், சங்கானது உதப்படுன்ற மாதிரி ஓலம் விட்டுட்டு அந்த அரக்கர்கள் எல்லாரும் தலையே கீழே விழுந்துருச்சேன்ற மாதிரி செதறி அப்படியே ஓடுறாங்க. அதாவது அரக்கர்கள் எல்லாரும் ஓடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவர்களாகட்டும் வீரர்களாகட்டும் மகிழ்ச்சியின் வெள்ளத்துல துள்ளி குதிக்கிறாங்க. தாரகாசுரன் அழிந்து விட்டான், தாரகாசுரன் அழிந்து விட்டான்ற அளவுக்கு. ஏன்னா இப்ப அவனுடைய நிலைமையானது அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில உடல் முழுக்க அம்புகள் பட்டு உடலானது ஒரு பக்கம் சரிந்து தொங்குது, அடுத்தடுத்த உறுப்புகள் ஒரு பக்கம் தெரிகிற அளவுக்கு உடம்பு ரொம்ப பலகீனமான நிலைமையில மயக்க நிலையில இருக்கிறான். அந்த நிலைமையை பார்த்துட்டு அவனோட அரக்கர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க இல்லையா? இதையெல்லாம் பார்த்ததுமே அரக்கன், அதாவது தாரகாசுரன் அழிந்து விட்டான் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் என்ன, ஆனாலும் சற்று நேரமே மயக்கத்துடன் இருந்த தாரகாசுரன் திரும்பவும் கண் விழித்து எந்திரிச்சு நிற்கிறான். அதை பார்த்தது தேவர்கள், என்னடா இவன் அழிஞ்சிட்டான்னு நினைச்சோமே, ஆனா திரும்பவும் எந்திரிச்சு நிற்கிறான், இவ்வளோ குத்துயிரும் குலவுயிரமா இருக்கிறவன் திரும்ப எப்படி இவங்க எந்திரிச்சு நிற்கிறானே அப்படின்ற அளவுக்கு திரும்ப இவங்க அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. அப்போதான் தாரகாசுரன் ஒன்று பண்ணுறான். என்னன்னா, நாம ஏதோ சின்ன பையன் ஒரு பொடியன் அப்படின்னு குறைச்சி மதிப்பிட்டுட்டோம். இவன் சாதாரண ஆள் இல்லை, அதே சமயம் இவனை நம்ம உயிரோட விடக்கூடாது, இதுதான் சந்தர்ப்பம்னு அந்த குத்துயிரும் குலயுரமா இருக்கக்கூடிய தாரகாசுரன் என்ன பண்றான்? திரும்பவும் வில் அம்பானதை முருகன் மீது செலுத்துறான். ஆனா இந்த முறை கொடுக்கக்கூடிய அந்த பானங்கள் பிரம்மாஸ்திரத்தை அவன் செலுத்துறான். பிரம்மாஸ்திரம் விஷ்ணுவாஸ்திரம் அப்படின்னு இவன் செலுத்துறான். வரக்கூடிய அம்பானது அனைத்தும்
முருகப்பெருமானை மண்டியிட்டு வலம் வந்து முருகனுடைய கழுத்தில் மலர் மாலைகளாக விழுகிறது. இதை பார்த்ததும் தாரகாசுரனுக்கு இன்னும் இருக்க கொள்ளலை. என்ன, நான் எப்பேற்பட்ட தவங்கள் எல்லாம் புரிஞ்சு நான் இந்த வரங்களை வந்து வாங்கி வச்சிருக்கிறேன், இந்த அஸ்திரங்களெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனால் அப்பேற்பட்ட அஸ்திரங்கள் அனைத்துமே வந்து தோற்று போகும் வகையில் முருகன் அந்த சின்ன பொடியினிடம் மண்டியிட்டு மலர் மாலைகள் அவனுடைய கழுத்திலே போய் விழுதே அப்படின்னு இன்னும் அவனுடைய கோபம் வெறியானது அதிகமாகுது. அப்போ கடைசியா அவனுடைய மிக சக்தியா இருக்கக்கூடிய கடைசி அந்த பானத்தை அவன் எடுக்கிறான். அந்த பானத்துடைய பேர் என்ன தெரியுமா? பாசு பதாஸ்திரத்தை அவன் கையில் எடுக்கிறான். இது அவன் வாங்கி வச்சிருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு சக்தி ஆயுதமா அவன் நினைக்கிறான். அப்பேற்பட்ட அந்த ஆயுதம் எடுத்து அவன் விடுறதுக்குள்ளேயே அந்த இடமே அப்படியே அதிருது. அப்படியே என்ன சொல்றது, அந்த பானம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த பானமானதுனால அவங்க இருக்கக்கூடிய அந்த இடமானது அதிருது. பூமியை பிளக்கும் வகையில வந்து என்ன நடக்குமோ தெரியலையே என்ற அளவுக்கு வந்து இந்த வீரர்கள் தேவர்கள் எல்லாம் அழண்டு போறாங்க. அடடா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியலையே, திருக்குமரனை நோக்கி இப்பேற்பட்ட ஒரு பானமானது போதே என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு எல்லாரும் நடுநடுங்கி போய் அந்த இடமே வந்து அதிருது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல விடக்கூடிய அந்த பானமானது நெருப்பை கக்கி கொண்டு முருகனை நோக்கி செல்கின்றது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தேவர்களும் அந்த வீரர்களும் வந்து அரஹர மகாசம்போ அரஹர மகாசம்போ, ஏன்னா என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியல, முருகனை நோக்கி இவ்வளோ பெரிய ஆயுதம் வஸ்திரமானது முருகனை நோக்கி போகுதே அப்படின்ற அந்த வேகத்துல இவங்க என்ன செய்வதறியாது இவங்க வந்து அரஹர மகாசம்போ அரஹர மகாசம்போ அப்படின்றாங்க. அந்த அஸ்திரமானது நெருப்பை கக்கி கொண்டு போகுது. எவ்வளவுதான் நெருப்பை கக்கி கொண்டு வந்தாலும் எம்பெருமான் முருகன் சிறிதும் பதற்றமின்றி அப்படியே இப்படி கனிந்த பார்வையோட அந்த அஸ்திரத்தை தான் பார்க்கிறார். தன்னை நோக்கி விரைந்து வந்த அஸ்திரத்தை ஐயன் அதை கனிவோட கிரகித்து தன் கண்களில் ஒற்றிக்கொள்கிறார். அவ்வளோ வேகமா நெருப்பை கக்கி கொண்ட அந்த அஸ்திரமானத கனிவோடு ஏற்று கைகளில் கிரகித்து கண்களில் ஒற்றிக்கொண்ட உடனே அது அழகிய மலர் மாலையா மாறி ஐயனுடைய திருக்கரங்களில் விழுந்து விடுகிறது. இதை பார்த்ததும் எப்படி இருக்கும் தாரகாசுரனுக்கு? ஐயோ போச்சே போச்சேன்ற மாதிரி இருந்த அவனுக்குன்னு மிகப்பெரிய ஒரு அஸ்திரமா நினைக்கிறது பாஸ்பராஸ்திரம். அஸ்திரம் மிகப்பெரிய ஒரு ஆயுத அஸ்திரமா வந்து அதை தானே நினைச்சான். அப்பேற்பட்ட அஸ்திரமே முருகன் அதை அழகா கிரகித்து தன் கண்களில் ஒற்றிய உடனே அந்த அஸ்திரமே மண்டியிட்டு முருகனுக்கு மலர் மாலையா வந்து கழுத்தில் விழுந்தது போல கரங்களில் வந்து விழுந்துருச்சு. எவ்வளோ பாக்கியசாலி பாருங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு, என்னடா இது என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவனே நிலை கொலிந்து இருக்கிறான். இந்த நிலைமையில அவனிடம் இருந்த எல்லா ஆயுதங்களையும் அவன் செலுத்தி விட்டான். செய்வதறியாது அப்படி திகைச்சு நிற்கிறான் தாரகாசுரன். அந்த அளவுக்கு நிலை குலைந்து செய்வதறியாது நின்னாலும் தாரகாசுரன் அப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். என்னன்னா, நாம வந்து ரொம்ப சாதாரணமா இவனை எடை போட்டோம், இதுக்கப்புறம் நம்ம இவனை விடவே கூடாது அப்படின்னு என்ன பண்றான்னா, அவனுடைய மிகப்பெரிய ஆயுத சக்தியா இன்னொன்று என்ன நினைக்கிறான், கிரௌஞ்சிய மலை, அதாவது மாய சக்திகள் நிறையப்பட்ட கிரௌஞ்சிய மலையை அவனுடைய தன்வசப்படுத்தி வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த மலையானத இந்த போர்க்களத்துக்கு கொண்டு வரான். அதாவது அந்த மாய சக்திகள் அனைத்துமே இந்த போர்க்களத்தில் இறங்கும்படியாக அவன் கட்டளை எடுக்கிறான். அப்போ அந்த அவ்வளோ பெரிய மலை, அந்த கிரௌஞ்சிய மலை, அந்த மலையானது என்ன பண்ணுதுன்னா பாதி பூதாகரங்கமாக மாறுது. அதாவது ஒரு பக்கம் வந்து இருட்டு சூழ்ந்த நிலையாக மாறுது, ஒரு பக்கம் பூதங்கள் பெரிய பெரிய பூதங்களாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பிடுங்கி அப்படியே தின்னுது. ஒவ்வொரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி நடக்குது. அது மட்டும் இல்லை, தாரகாசுரன் வந்து அக்னியை கக்கும் வகையில் அந்த மாயான தன்னுள்ள கிரகிச்சுக்கிட்டு இன்னும் மக்களை வந்து துன்புறுத்தான். இப்போ என்னன்னா, அவன் சாகிற நிலைமையில இருந்தாலும் அவன் சாகலை. அவன் எப்படி சாகணுன்றது விதின்னு ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் அவருடைய ஆட்டமானது இருக்கும்ல. அதனால என்னதான் அந்த கிரௌஞ்சிய மாலையை ஏகப்பட்ட மாயைகள் செய்தது மூலமா திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தேவர்கள் எல்லாரையும் அவன் துன்புறுத்துறான். அந்த துன்புறுத்துகள் அனைத்துமே உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு. அதாவது எல்லாருமே இதுக்கு மேல முடியாதுன்ற அளவுக்கு எங்க பார்த்தாலும் ஓலம், அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கூக்குரல் ஓலமானது தான் அந்த போர்க்களம் சுற்றியே வந்து நடக்குது. என்ன நடக்குதுன்னு அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த மாயையானதை ஃபுல்லாக அப்படியே நிரப்பிட்டான் அந்த தாரகாசுரன். முருகன் பார்த்தாரு, இதற்கப்புறமும் உன்னை நான் வந்து சும்மா விட்டா அது வந்து நியாயமே இல்லை, நீதியை காக்கணும், தர்மத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு என் கையில் சக்தி வேல் ஞான வேலானதை கொடுத்துருக்குறாங்க.
இதுக்கப்புறமும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு முருகன் கையில வேலை எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். அதாவது இதுவரையும் முருகன் போனா போட்டோன்னு முடிஞ்ச வரையும் சொல்லி பார்க்கலாம் புத்திமதியன்னு எவ்வளோ அவரால் முடியுமோ பண்ணி பார்க்குறாரு. இதுக்கப்புறமும் அந்த மாயை சக்தியானது விடுற மாதிரி இல்லை. அரக்கன் இப்படிதான் சாகணுன்றது விதி இருக்குன்ற பட்சத்தில் ஐயன் கையில் வேலானதை ஏந்திட்டாரு. நாளைக்கு என்ன நடக்குது, தாரகாசுரன் எப்படி நிலைகுலைந்து அழிகிறான், அவன் இன்னும் இறக்கும் தருவாயில் என்னென்ன மாய வித்தைகளெல்லாம் அவன் செய்தான்றதை நம்ம நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்றைய பதிவானது எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாளைய கந்தபுராண தொடரில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல், சுற்றி நம்மை காக்கும் கார்த்திகேயன் வேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவ. ஓம் சாய்ராம்.